டெலிவரிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எங்க பாட்டி செஞ்சு கொடுக்கறதே இந்த உளுந்தங்களி தான். அதே மாதிரி குழந்தைங்க பெரிய பொண்ணானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த உளுந்தம்பொடியை செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இதோட தனித்துவமே இதுல சேர்க்கிற ஒரு பொருளும் தான். எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கும் கருப்பு உளுந்து. அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி. மாப்பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் மாப்பிள்ளை சம்பா. பெண்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனையும் சரி செய்யும் பூங்கார் அரிசி. எப்பவுமே இளமையா வைத்திருக்கும் கருங்குருவை. சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கும் காட்டு ஆனம் அரிசி. கெட்ட கொழுப்பை குறைக்கும் குள்ளக்கார் அரிசி. இதோடவே பச்சரிசி, பாசிப்பருப்பு, சுக்கு, ஏலக்காய் சேர்த்து வறுத்துட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா கருப்பு உளுந்த பொடி தயாராயிருச்சு. இதை 1 டீஸ்பூன் தண்ணியில சேர்த்து உப்போ கருப்பட்டியோ சேர்த்து நல்லா காய்ச்சி டெய்லி கஞ்சியா குடிக்கலாம். இல்ல வாரத்துல ஒரு நாள் 1 கப் உளுந்த பொடியோட கருப்பட்டி தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு திக்கானதுக்கு அப்புறமா 1/4 கப் நெய்யில நல்லெண்ணெய் சேர்த்து உளுந்த களியாவும் செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். பெண் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம். என்னால இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இந்த பொடி ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல பக்குவமா கருப்பு உளுந்த கஞ்சி பொடி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேஜை டேக் பண்ணிருக்கேன். கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பொடியோட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.